ஏன் மலச்சிக்கல் வருது? நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன் டாக்டர். ஸோ நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களா நான் சாப்பிட்றேன். ஆனாலும் கூட எனக்கு மலச்சிக்கல் இருக்கு. இந்த விஷயம் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நாம அந்த மலம் வரும்பொழுது அத அடக்கி வைக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து நெறைய இன்னைக்கெல்லாம் சின்ன குழந்தைகள்ட்டருந்தே இருக்கு. காலையில 8 மணிக்கோ, 7 மணிக்கோ ஸ்கூல் போறாங்க அப்படின்னா, 6:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த சமயத்தில அவசர அவசரமா குளிச்சுட்டு அவங்க கிளம்பும் பொழுது, கொஞ்சம் பால் குடிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்கன்னா, சாப்பிட்ட உடனே தான் அவங்களுக்கு மோஷன் வரக்கூடிய அந்த நேச்சர் வந்து இருக்கும். கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த சமயத்தில ஸ்கூல் வேன் வந்துருச்சு, இல்ல நான் வந்து இம்மீடியட்டா ஆஃபீஸுக்கு நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில அவங்க அத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நாளடைவில மலம் அங்க தேங்கினாலும் நம்ம பிரெயினுக்கான சிக்னல் போறதில்ல. இதனால தான் மலச்சிக்கல் நெறைய பேருக்கு வந்து மிடில் ஏஜ்ல வந்து பார்க்குறோம். அதே மாரி இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஏர்லி 30ஸ்லயே வந்து நெறைய பேருக்கு பைல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கும் இந்த மலச்சிக்கல் முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் வந்து மலச்சிக்கலை உருவாக்குது. ஸோ மீத்தேனை உருவாக்கக்கூடிய ஒரு சில வகையான பாக்டீரியாஸ் வந்து பரம்பரையாகவே சில பேருக்கு இருக்கு. இல்ல உணவு முறை மாற்றங்களால அவங்களுக்கு வந்து உருவாகிடுது. ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த குடல்ல பாக்டீரியாஸ்ல மாறுதல் உண்டாகுது அப்படின்னா, அதுவும் மலச்சிக்கலுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ என்னதான் நீங்க தண்ணீர் குடிச்சாலும், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும், உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா, குடல் பாக்டீரியாஸ கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு டீடாக்ஸ் மெத்தட்ஸையோ, இல்ல வந்து டீடாக்ஸ் சூர்ணமோ எடுத்துக்கும் பொழுது, உங்க குடல் வந்து நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதேபோல உங்களுடைய இந்த பிராக்டிஸஸையும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். காலைல எழுந்து நீங்க மோஷன் போகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணா தான் உங்களுக்கு மலச்சிக்கலை வந்து சரி செய்ய முடியும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.